வணக்கம். 97 குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு அனைவருக்கும் என் பொன்னான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெய்வேல் சிங்காரவேல் பேசுகிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு கொடுக்கப்பட்ட சுயேட்ச் சின்னம் ஆனது சுயேட்ச் எம்எல்ஏ ஆக போட்டியிடும் எமக்கு வைர சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வைர சின்னத்தில் நீங்கள் 23/4/2026 வியாழக்கிழமை அன்று குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர் பெருங்குடி மக்களும் வாக்களித்து வைர சின்னத்தை வெற்றி பெற செய்யுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் என்னோட விவரங்கள் என்ன அப்படின்னா, நான் பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு ஆன்மீகவாதி, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஜோதிடர், அது அஸ்ட்ராலஜி. அதில் பார்த்திங்கன்னா பிஏ முடித்து எம்ஏ முடிச்சிருக்கேன், பட்டங்கள் வாங்கியிருக்கேன், எல்லாமே நம்ம நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தற்காப்பு கலை நிபுணராகவும் நான் பயணிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா, 8th பிளாக் பெல்ட்டு. ஓகேங்களா, அதில் பார்த்திங்கனாக்கா கராத்தே, சிலம்பம், நஞ்சாக், சாய், இந்த மாதிரி பல வகையான தற்காப்பு கலைகளையும் நான் மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். தற்காப்பு கலை மார்ஷல் ஆர்ட் எப்படி வளரணுங்கிறது அது ஒரு யுக்தி. அதாவது தற்காப்பு கலை ஆணும் சரி பெண்ணும் சரி, பெண்களுக்கு முக்கியமாக தேவை. அது நம்ம நோட்டீஸை நம்ம குறிப்பிட்டிருக்கோம், நம்மளோட வாக்குறுதியில் அதையும் நான் கொடுத்துருக்கேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த வைர சின்னத்துக்களை பார்த்திங்கன்னா நாம் வெற்றி பெற்று பொறுப்பேற்று செயல்படும்போது, மக்கள் சேவனா செயல்படும்போது 46 வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ என் புத்திக்கு எட்டினது கொடுத்துருக்கேன். இன்னும் இன்னும் போக பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சிறப்பு கொடுத்துருந்த வாக்குறுதியை நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். நோட்டீஸாக உங்களுக்கு இல்லம் தேடி வரும், முகநூல் அனைத்திலும் வரும், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அனைத்திலும் வரும். பார்த்துட்டு என்னை பிடித்திருந்தால், என்னோட கொள்கை, என்னோட வாக்குறுதிகள் பிடித்திருந்தால் எனக்கு, அதாவது வைர சின்னத்துக்கு வாக்களித்து வைர சின்னத்தை வெற்றி பெற செய்யுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, NSWF, அதாவது பார்த்திங்கன்னா தேசிய சமூக நலம் மனித உரிமை கழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தின் பொதுச் செயலராக பணியாற்றி வருகிறேன். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ வீரசக்தி நாகம்மா திருக்கோள் சேவா அறக்கட்டளை, போதி தருமர் முனிப்புசாமி மார்ஷாட் சேவா அறக்கட்டளை, அது மூலமாக தினசரி வருடம் முழுவதும் 12 மணி முதல் 4 மணி வரை நமது ஆலயங்களிலே ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்கி அன்றாட ஒரு பசிகளை ஆற்றி சந்தோஷப்பட்டு மிக மகிழ்ச்சி அடைந்து வருகிறேன். இதுபோல் குமாரபாளையம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஏழை எளியோர்களுடைய அவங்களோட தேவைகளையும் அவங்களோட பசிகளையும் ஆற்ற வரணும் தான் ஆசைப்பட்டு தான் இந்த பணிக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பாரதிய ஜனதா பிஜேபி கட்சியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7-8 வருஷமாக அதில் பயணிச்சிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு பேரன்பாடியில், வடக்கு ஒன்றிய பேரன்பாடியில் பார்த்திங்கனாக்கா ஒரு துணைத்தலைவராக பயணித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஆன்மீக மற்றும் ஆலை மேம்பாட்டு பிரிவில் மாவட்ட செயலராக அதில் பயணித்தேன். ரெண்டு டைம் அதில் பயணிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அத்தனையும் விட்டுட்டு இப்போ மக்களுக்காக பார்த்திங்கன்னா சுயேட்சை வேட்பாளராக வைர சின்னத்தில் வந்திருக்கேன். அப்போ மக்களுக்கு நம்மளோட விருப்பத்தில் யாரோட டிமாண்ட் இல்லாமல், யாருக்கு நம்ம விலை போகாமல், யாருக்கு நம்ம கைகட்டி நிற்காமல், யாருக்கு தலை கொஞ்சம் நிற்காமல் நம்ம சுயமாக முடிவெடுத்து சுயமாக மக்களுக்கு செய்யணும். மக்கள் பணி நம்ம சிறப்பாக செய்யணும். நம்ம ஆல்ரெடி இருக்கிறது பார்த்திங்கன்னா மனித உரிமையில் பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட நபர் பார்த்திங்கனாக்கா மனித உரிமைகளை காப்பாற்றி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மனித உரிமைகளை காப்பாற்றி கொடுத்துருக்குறோம், இன்னமும் காப்பாற்றி கொடுத்துட்ருக்குறோம். 1-2னா கை விட்டு சொல்லிடலாம், வாய் விட்டு சொல்லிடலாம். எண்ணற்ற அளவு நம்ம செஞ்சுருக்கோம். அனைத்தும் நம்ம சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறோம். அது மூலமாக தான் நம்ம இன்னும் நம்மளோட அதிகமாக நம்ம செய்யணும். அப்படிங்கிறனால தான் நான் பார்த்திங்கனாக்கா இந்த கட்சி இதெல்லாம் விட்டுட்டு சுயேட்சை வேட்பாளராக ஒரு சாதாரண மனிதனாக உங்கள் முன் நான் நிற்கிறேன். இப்போ வைர சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து வைரம் போல் நம்ம 97 குமாரபாளையம் சட்டமன்றம் அந்த ஊர்களையும்
வாக்காளர் பெருங்குடி மக்களையும் வைரம் போல் மின்ன செய்யணும். வைரம் எப்படி விலை மதிக்க முடியாததோ அதே மாதிரி விலை மதிக்க முடியாத குமரபாளையம் சட்டமன்றமாகவும் நல்ல தூய்மையாகவும் நல்ல வெண்மையாகவும் நல்ல வல்லரசு குமரபாளையம் சட்டமன்றமாக ஆக்குன்னு ஆசைப்பட்டு தான் நான் பிறந்தது பார்த்திங்கனாக்கா பள்ளியப்பாளையம் முஸ்லீம் தெருங்க 6வது நான் பிறந்தேன். இப்போ இருக்கிறது பார்த்திங்கனாக்கா 3/64C புறாக்காடு ஸ்ரீ வீரசக்தி நாகம்மா திருக்கோவில் ஸ்ரீ கராத்தா முனிப்பன் திருக்கோவில் கலினூருங்கிற இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ மக்கள் பணினே தான் நான் என்னோடய பயணங்கள் போயிட்டுருக்குது. அந்த மக்கள் பணியை சிறப்பாக செய்யணும், செம்மையாக செய்யணும், மக்களுக்கு என்றென்றும் சேவகனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை, என்னோடய லட்சியம் அதுதான். அதாவது யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கெல்லாம் போட்டால் என்னென்ன நடந்தது, ஒரு நல்ல நபர்களை தேர்ந்தெடுக்கலைன்னா இந்த நாடு என்னாகும், ஊர் என்னாகும், தெரு என்னாகுங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட்டு புரிஞ்சிருப்பீங்க. அதனால் நல்லா சிந்திச்சு பார்த்து என்ன உங்களுக்கு பிடித்திருந்தால், என்னோடய கொள்கை பிடித்திருந்தால், என்னோடய வாக்குறுதிகள் பிடித்திருந்தால் வைர சின்னத்துக்கு வாக்களித்து வைர சின்னத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு மிக அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்துவிட ஆசைப்படுகிறேன். அண்ணனுக்கு அண்ணனாக, தம்பிக்கு தம்பியாக, நல்ல உறவுக்கு உறவாக, நண்பனுக்கு நண்பனாக, தோழனுக்கு தோழனாக, சிறந்த காப்பானாக, எந்த நேரத்திலும் கை கொடுக்கும் கரங்களாக இருந்துவிட உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்களுடனே என்றென்றும் ஒருவன், உண்மையுள்ள ஒருவன் எப்பொழுதும் இருந்துவிட, உங்களுக்காக சேவைகள் செய்துவிட, இரவுன்னு பாராமல், பகலுன்னு பாராமல், மழையின்னு பாராமல், வெயிலுன்னு பாராமல் உங்களுடன் இணைந்து உங்களுடன் ஒருவனாக, உங்கள் சேவனாக பயணிக்க ஆசைப்பட்டு தான் இந்த குமரபாளையம் சட்டமன்றத்தில் வைர சின்னத்தில் வேட்பாளராக சுயேட்ச் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிடுகிறேன். இதில் வைர சின்னத்துக்கு 97 குமரபாளையம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர் பெருங்குடி மக்களும் அனைவருக்கும் என்னோட வாக்குறுதிகளை படித்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவை போடுவேன், வீடியோ பாருங்கள், என்னை பற்றி வெளியே விசாரிங்க, ஒரு வந்தால் எப்போ இருக்குன்னு விசாரிங்க, யோசித்து நல்ல முடிவாக வைர சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையுள்ள ஒருவன், உங்களுடன் ஒருவன், எப்பொழுதும் உங்களுடன் கலந்திருக்கும் உண்மையான உறவாக ஒருவன். ஜெய்வேல் சிங்காரவேல். உங்கள் ஓட்டு வைர சின்னத்துக்கே வாக்களிப்பீர். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். குமரபாளையம் சட்டமன்ற வாக்காளர் பெருங்குடி மக்களே, வைர சின்னத்துக்கு ஓட்டு போடுவீர். வைரம் போல் தூய்மையாகவும் வெண்மையாகவும் பிரகாசமாக வல்லரசு குமரபாளையம் சட்டமன்றமாக மாற்றிவிடுவோம். ஒன்றிணைவோம், போராடுவோம், ஜெயிப்போம். வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். உங்கள் ஜெய்வேல் சிங்காரவேல். நன்றி, வணக்கம்.